சீமான மக்கள் விரோதியா காட்டணும், சீமானை ஒரு பாலியல் குற்றவாளியா காட்டணுங்கிறதுக்காக இந்த திராவிட சக்திகள் ஒரு மோசமான பின்பத்தை சீமான் அவர்கள் மீது கட்டமைக்குது. விஜயலட்சுமி கடந்த 10 வருடங்களா இந்த அம்மா பேசின பேச்சு அவ்வளவு தரம் தாழ்த்தி சீமான் அவர்களை விமர்சித்ததுக்கு வேற யாருமா இருந்தா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னே தெரியவே தெரியாது. என்னப்பா அந்த பொண்ணு தனியா கடத்திட்டு போய் யாராவது ரேப் பண்ணிட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாம வன்புணர்வு செஞ்சுட்டாங்களா? நான் கேட்கிறேன். இந்த கேள்வியை கேட்காததுனாலதான் பொது வெளியில எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு சீமான் பாலியல் குற்றவாளி. என்ன பாலியல் குற்றவாளி? ஒன்லி ஒன் சீமான் என்னை ஏமாத்திட்டாரு, எனக்கு வாழ்க்கையே போச்சுன்னு நிக்கல அந்த பொம்பளை. அது பல பேரோட வாழ்ந்திருக்குது, பல பேர் மேல வழக்கு கொடுத்திருக்கு, பல பேர் கூட சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அது பணம் பறிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக சீமான் மேல இவ்வளவு பெரிய அலிகேஷனை உருவாக்குது. ஒருத்தருக்கு சம்மன் கொடுக்குறாங்கன்னா கொடுத்து விட்டு போறதுதான் போலீஸ் வேலை. நான் கிழிக்கிறேன், பிரேம் பண்ணி வீட்டுல மாட்டி வைக்கிறேன், அது உங்க வேலை கிடையாது. ழகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. நேற்றைக்கு விசாரணைக்கு வரும்போது நாம் தமிழர் கட்சியினர் அந்த அளவுக்கு மீறியான கட்சியினர் வந்திருந்தாங்க. சீமான் அவர்கள் அந்த நடிகை புகார் கொடுத்ததன் பேர்ல தான் விசாரணைக்கு வராரு. அவர் வந்திருக்கலாம், வழக்கறிஞர்கள் வந்திருக்கலாம். ஆனா கட்சியினர் இவ்வளவு பேர் வர வேண்டிய காரணம் என்ன? சீமான் அவர்கள் கைது ஆயிரும் அப்படின்னு ஒரு அச்சப்பட்டிருந்தாரா? அதனாலதான் இவ்வளவு கூட்டம் வந்திருந்தா? இல்ல, கூட்டம் வந்ததுக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த இணையதள ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாமே நேற்று ஒரு 2-3 நாளாவே என்ன பரப்பிட்டு இருக்காங்கன்னா, சீமான் உறுதியாக கைது செய்யப்படுவார், நாம் தமிழர் கட்சி சிதைஞ்சு போயிடும், அவருக்கு 6 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டோம், உறுதியா சிறைக்கு போறாரு, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு இந்த திராவிட ஊடகங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்துச்சு. திராவிடத்தை ஆதரிக்கிற ஊடக பேச்சாளர்கள் சில பேர் இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கொள்கையின் மீது, அவருடைய கோட்பாடு, அவருடைய லட்சியத்தின் மீது தன்னை இணைத்து கொண்டு பயணிக்கிற நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் எவ்வளவு தூரம் பதட்டம் அடைவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கட்சியை வழி நடத்துவதற்கான தலைவன் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுட்டா கட்சி சிதைஞ்சு போயிடும், கட்சி இல்லாம போயிடும் அப்படின்னு பரப்புரை செய்யறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த சென்னை சுற்று வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் அண்ணன் கைது செய்யப்பட்டு விடுவாரோ என்கிற அச்சத்தில் அவர்களா தானா திரள்ற கூட்டம். அந்த கூட்டம் புரியுதா உங்களுக்கு? அவங்க பாருங்க, கடைசி வரைக்கும் அண்ணன் உள்ள போய் அந்த விசாரணையை முடித்து விட்டு வெளியில அவர் கார் ஏறி போற வரைக்கும் அந்த கூட்டம் களையவே இல்லை. சும்மா இந்த இந்த ஈவேரா உணர்வாளர்கள் கூட்டம் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டமா இருந்ததுன்னா அது கலைஞ்சிருக்கும். ஒரு கட்சி ரீதியான ஒரு வழக்கு இல்லைல்ல. நடிகை விஜயலட்சுமி அவர்கள் புகார் கொடுத்தது, அந்த வழக்கு விசாரிக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றம் சொல்லுது. நீங்க ரத்து பண்ணணும்னு சொல்லும் போதுதான் அவங்க விசாரணை மறுபடியும் பண்ணணும், ஒரு 12 வாரத்துல அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க. இது தனிப்பட்ட சீமான் அவர்களோட வழக்கு தானே? இது கட்சி வழக்கு மாதிரி, பொது வழக்கு மாதிரி ஏன் கட்சியினர் இல்லை? அப்படி கிடையாது. இதுல எங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை என்னன்னு தெரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்கள் குற்றமற்றவர். அவர் ஒரு இயக்குனராக பயணிக்கிற போது ஒரு நடிகையோடு அவருக்கு நட்பு ஏற்படுது. இது ஒரு இயல்பானது, திரைத்துறையில ஒரு இயல்பான நட்பா அது உருவாகுது. அந்த நேரத்துல மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பெரும் வெற்றிக்காக போராடி கொண்டிருந்த நேரம். புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஆடம்பரமா வாழணும்னு கனவு காணுகிற, ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிற ஒரு நடிகை நிச்சயமா அன்னைக்கு ஒரு இயக்குனராக போராடி கொண்டிருந்த ஒரு இயக்குனரோடு சேர்ந்து வாழ முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்க அன்னைக்கே பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு கன்னட நடிகர் ஒருத்தர், ரவி பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் ஏதோ ஒரு லோகேஷ்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் ஜிக்கீஸ்னு ஒருத்தர், இப்படி பல பேரோட அவங்களுக்கு லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தர் கூடவும் அவங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டு அவங்க காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி
இவர் நான் ஒரு கருக்கலைப்பு செய்தேன், அதுக்கு இவர் தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதையெல்லாம் நாங்கள் அவங்கள தங்கச்சி விஜயலட்சுமி அவர்களை இழிவு செய்யணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. இல்ல அப்படித்தானே தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நாங்க யாரு கட்சியினர் வந்து அவங்களுடைய மற்ற வழக்குகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீமான் மீது அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட புகார் தான், அதற்கு பதில் கொடுக்கும் போது அநாகரிகமான ஆபாசமான வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப பேசுறாரு அப்படின்னு. இல்ல நாம ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், கேட்டுங்க. விஜயலட்சுமி வந்து கடந்த 10 வருடங்களா கிட்டத்தட்ட அந்த அம்மா பேசின பேச்சு அவ்வளவு தரம் தாழ்த்தி சீமான் அவர்களை விமர்சித்ததற்கு வேற யாருமா இருந்தா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னே தெரியவே தெரியாது. ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறதுனால அது என்னென்ன பேச்சு பேசுது, அவங்க அம்மாவை பேசுது. அவங்க அம்மா வந்து வெளிநாட்டுல பேசுறாங்கிற பட்சத்துல வந்து புகார் கொடுக்கலாமே தவிர நம்ம திரும்ப சீமான் அவர்கள் பேசுறது எப்படி சரின்னு நினைக்கிறேன். சீமான் இத்தனை ஆண்டு காலமா பேசலைங்க. இப்போ அந்த கேஸ்ல வந்து இவரை வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றாங்க. எது பாலியல் குற்றம்? ஒரு நடிகையும் ஒரு இயக்குனரும் மனம் ஒத்து அவர்களுக்குள் இருந்த நட்பு வந்து பாலியல் குற்றமா? இல்ல காதலித்தார், அதன் பிறகு வந்து திருமணம் செய்ய போறாரு அப்படி சொல்லிதான் ஏமாத்திருக்காங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? நான் கேட்கிறேன், இதுக்கு மட்டும் எவனாவது ஒருத்தனுக்கு சூடு சொல்றா இருந்தா பதில் சொல்லுங்க. சீமான் ரகசியமா திருமணம் செஞ்சாரா? காளிமுத்து அவர்களினுடைய மகளை சீமான் ரகசியமா திருமணம் செஞ்சாரா? உலகத்தையே கூட்டி தானே திருமணம் செஞ்சாரு, பொது வெளியில தானே திருமணம் செஞ்சாரு. அப்ப எங்க போனீங்க நீங்க? ஏன்னா அப்ப நீங்க ரவி பிரகாஷ் கூட வாழ்ந்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அன்னைக்கு வாழ்க்கை பிரச்சனை கிடையாது. அதனால சீமானுடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தணும்னோ புகார் கொடுக்கணும்னோ உங்களுக்கு தோணல. இந்த பொண்ணு முதன்னு கொடுத்த வீடியோ என்ன தெரியுமா? சீமான் சார் எனக்கு எப்படியாவது ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்து உதவுங்க சார், எங்க அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியல சார், எனக்கு யாரும் உதவுறதுக்கு ஆள் இல்லை சார் அப்படின்னு தான் முதன்னு ஒரு வீடியோ வந்து அது வெளியிடுச்சு. இல்ல அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து அவங்க பேசுறாங்க, அவங்க உதவி கேட்கறாங்க அப்படின்னு இருக்கு. ஆனா கட்சியினர் வந்து இதான் பேசணும்னு கேட்கறாங்க. உங்களுக்கு சொல்றேன், இது வந்து என்னை வந்து கலைஞர் அவர்கள் வழக்கு போட்டுதான் என்னை வந்து சிறைப்படுத்தினாரு, தலைவராக்குனாரு. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து மறுபடியும் இதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போயிட்டு ரத்து செய்ய போய் தான் அங்க நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு மறுபடியும் வருது. அதான் இது வந்து அரசியலா எப்படி பார்க்க முடியும்? இது அரசியல் இல்லையாப்போ நான் கேக்குறேன். அரசியல் சீமான் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய வழக்கு இல்ல. அப்படி இதற்கும் உங்களுக்கு அரசியல் பார்வை வந்து குறைவா இருக்கு தம்பி. ஒரு கட்சியினுடைய தலைவர் மீது அபாண்டமா அவதூறா பழியை போட்டு அவரை சிறைப்படுத்தணுங்கிறதுக்கான முயற்சியை வந்து மாநில அரசு எடுக்கிற போது வந்து வழக்கு கொடுத்தவங்க 2 தடவை வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்க. நீதி அரசர் சொல்றாரு மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு இதுல இருந்து தெரியுது அப்படின்னு. ஏங்க போன தடவை வந்து வலசரவாக்கத்துல அதுவே கைப்பட எழுதி கொடுத்துட்டு போச்சே, அப்ப யாராவது மிரட்டினாங்களா அந்த பொண்ணை? அதற்கான விசாரணை தானே இப்ப மறு விசாரணை. எதுக்காக 2 தடவை அந்த வழக்கை நான் திரும்ப பெற்றுக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு போன ஒரு பொண்ணு அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படும் போதெல்லாம் இது போல வந்து பேசுவது. இங்க இருந்து மனோஜ்னு சொல்லி தந்தை பெரியார் விடுதலை கழகத்துல இருக்கிற தம்பி போய் அந்த பொண்ணை பெங்களூர்ல இருந்து யுனோவா கார் வச்சு முடியாத அவங்க அக்காவையும் ஏத்தி கொண்டாந்து இங்க செர்மனி ஹோட்டல்ல வந்து ரூம் போட்டு கொடுத்து சீமானுக்கு எதிராக பேசணும்னு சொல்லி தூண்டி விட்டாங்க. இதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா அது? சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு முறையும் வீரலட்சுமி போய் கூட்டிட்டு வந்து அவங்க கஸ்டடியில வச்சுக்கிட்டு அந்த சீமானுக்கு எதிராக நீ வந்து வழக்கு தொடு, 1 கோடி ரூபாய் கேளு, வா அவ வீட்டுல போய் உண்ணாவிரதம் இருப்போன்னு வீரலட்சுமி கூப்பிட்டு. இப்படி அரசியல் ரீதியாக பண்றாங்கன்னா அதே மாதிரி நீங்க வந்து வழக்கு தொடுக்கலாம். வீரலட்சுமி வச்சு பேசுறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆனா சீமான் அவர்கள் தொடர்ந்து ஆபாசமா அவதூறா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இல்லைங்க, நான் திரும்பவும் சொல்றேன் தம்பி, உங்க குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். இது மிக மோசமான நேற்றைக்கு 4 பிரஸ் மீட்லயும் வந்து தவறான வார்த்தையை தான் பயன்படுத்திருக்காங்க. அது உங்களுக்கு தவறு தம்பி. இதை பேசாததுனாலதான் இத்தனை ஆண்டு காலமா இந்த குற்றச்சாட்டு நின்றுகிட்டே இருக்கு. எங்களுக்கு அது தவறு இல்லை, இதுதான் உண்மை. என்னப்பா அந்த பொண்ணு வந்து தனியா கடத்திட்டு போய் யாராவது ரேப் பண்ணிட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாம வன்புணர்வு செஞ்சுட்டாங்களா? நான் கேட்கிறேன். இந்த கேள்வியை கேட்காததுனாலதான் பொது வெளியில எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு சீமான் வந்து பாலியல் குற்றவாளி. என்ன பாலியல் குற்றவாளி? நேற்று கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு அம்மா போடுது, வாசிக்கணும் ஒரு அம்மா பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி. என்ன பாலியல் குற்றவாளி? ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிற ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் ஒரு இயல்பான நட்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியல? அந்த நட்பு அவன் அன்னைக்கு சிரமப்பட்டு இருந்தான்.
அன்னைக்கு அவன் வந்து போராடிட்டு இருந்தான், அடுத்து தன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்தி போராடிட்டு இருந்தான். அப்போ வந்து நீ கூட இருக்க முடியாம நீ உன்னுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஒத்து வர மாட்டான்னு விட்டுட்டு ஓடி போய் கர்நாடகாவில் அடுத்தடுத்து எல்லாமே நடிகர்கள் கவனிங்க வந்திருக்கிறீங்க, எல்லாமே இணையதளங்கள்ல கிடக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு பேசணும். சீமான் திருமணம் செய்யும் போது நீ வந்து கண்ணீரும் கம்பளையுமா நின்று என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி நின்று இருந்தீங்கன்னா அது ஒரு நியாயம். நானே அன்னைக்கு இந்த பொண்ணுக்கு சார்பா நான் நின்று இருப்பேன். இவர் மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டுன்னா அது எப்படி பாலியல் குற்றச்சாட்டு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இது பாலியல் குற்றச்சாட்டா நான் கேட்கிறேன். அதனால நேரடியா ஓப்பனா பதில் சொல்ல வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் அண்ணன் சீமான் அவர்கள் இதுல மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுல ஓப்பனா பேச வேண்டிய தேவை இருக்கிறதுனாலதான் மனைவியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஓப்பனா பேசுறாரு. இதற்கு முன்பு 2023 வந்து இந்த விசாரணை மறுபடியும் வந்தது. அப்போ வந்து விசாரணைக்கு போயிட்டு பேசிட்டு வந்திருந்தார் சீமான் அவர்கள். மறுபடியும் விசாரணைக்கு 27ஆம் தேதி வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அன்றைக்கு நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்த சீமான் 28ஆம் தேதியும் வர முடியாது அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா 28ஆம் தேதி வந்திருக்காரு. அந்த சம்மனை வந்து ஒட்டும் போது அதுல வந்து ஒரு பிரச்சனை ஆகி அதன் பிறகு வந்து ஒரு கலவரம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல. நேரடியா சீமான் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தா நேரடியா போய் விசாரணையில வந்து பங்கேற்று இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையில வாய்ப்பு இல்லை. இல்ல தம்பி, நீங்க எல்லாமே வந்து ஊடகங்கள் பார்வை வந்து தப்பு தப்பா இருக்கு. ஒருத்தருக்கு சம்மன் கொடுக்குறாங்கன்னா கொடுத்து விட்டு போறது தான் போலீஸ் வேலை. நான் கிழிக்கிறேன், பிரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கிறேன், அது உங்க வேலை கிடையாது, போலீஸோட வேலை கிடையாதுங்க. அப்படி அந்த சம்மன் வந்து சீமான வர்ற வரைக்கும் அங்கேயே தான் ஒட்டியிருக்கணும்னா 2 பேர் சென்ட்ரி போட வேண்டியதானே, ஏன் போடல? நீங்க ஒட்டிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு போங்க, ஒட்டிட்டேன்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்துட்டு நீ போக வேண்டியதானே உனக்கு வேலை. கிழிச்சான்னு சொல்லிட்டு வீடு பூந்து அடிச்சு தூக்கிட்டு போறது எந்த வகையில நியாயம்? அந்த 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 இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ்ங்கிற ஒரு மனநோயாளியா, இதுக்கு முன்னாடியே வந்து ஓசியில பாவு பச்சி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்காரனை அந்த கடைக்கு முன்னாடி கொண்டு போய் பேரிகார்டை போட்டு அடைச்சு வச்சிருக்காப்ல. இது நான் சொல்லல, சட்ட பஞ்சாயத்து இயக்கம் ஆல்ரெடி வந்து எல்லா இணையதளங்கள் முழுசும் போட்டிருக்கு. அந்த போட்டோவை போட்டு ஓசியில பாவு பச்சி கேட்டு அந்த கடைக்காரன் பாவம் ஏழை ஒரு கடை வச்சு நடத்துறவனை வந்து தண்டிக்கிறான், ஓசி பாவு பஜ்ஜி பிரவீன் குமார் அப்படின்னு போட்டு பிரவீன் ராஜேஷ் அப்படின்னு போட்டு தனிப்பட்ட ரீதியா அதிகாரிகளை தான் தாக்குறீங்களா தவிர அந்த சம்பவத்திற்கான பதிலே இல்லையா? இல்லங்க, சம்பவத்துக்கான பதில் என்னன்னு கேக்குறேன். ஒட்டுனீங்க, ஒட்டுனதை வச்சிருக்கணுமா? சட்டம் சொல்லுதா? அப்படித்தானே சட்டம். நீங்க வந்து அரசாணை வந்து தம்பி தப்பு, உங்களுக்கு சட்டம் BNS 228 என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து அரசு சார்பா ஒட்டக்கூடியது வந்து கிழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது என்ன எத்தனை வருஷத்துக்கு வச்சிருக்கணும்? சும்மா ஏங்க விவரம் தெரியாம பேசுறீங்க? அதை அவங்க ஒட்டி இருக்கவே கூடாது, அதுவே சட்டப்படி தப்பு. 160 CRPC தம்பி சொல்றேங்க, 160 CRPC மிக தெளிவான கைட்லைன்ஸ் கொடுக்குது. என்ன கொடுக்குது தெரியுமா? ஒரு சம்மன் எப்படி சர்வ் பண்ணணுங்கிறது சொல்லுது. ஒரு சம்மன் வந்து சர்வ் பண்ணணும்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். லேண்ட்லைன் இருந்தா லேண்ட்லைன், ஃபோன் இருந்தா ஃபோன்ல ஃபோன் பண்ணி சொல்லணும், அது ரெக்கார்டு. ஒருவேளை அவங்க ஃபோனை பிக்கப் பண்ணல, ஃபோனை எடுக்கலைன்னா அவங்க அதை வந்து ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்பணும். ஓகே, ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்புவதற்கான கால அவகாசம் இல்லை, அல்லது அது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரான பெரும் குற்றமா இருக்கு, உடனடியாக அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்யணுங்கிற தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா நேரடியாக வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் அதற்கு பொறுப்பான ஆண்மகன் யார் மேல சம்மன் இருக்கோ அந்த சம்மனை கொடுக்கறதுக்கு தகுதியான ஆண்மகன் யாராவது அவங்க வீட்டில் இருந்தா அவங்கள்ட்ட கொடுக்கணும். நல்லா கேட்டுக்குங்க, சம்மன் ஒரு ஆண் மீது இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட சர்வ் பண்ணக்கூடாது. புரியுதா? ஒருவேளை அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா சோத்துல ஒட்டிட்டு வரணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, சீமான் வீட்டில் 24 ஹவர்ஸும் ஆள் இருப்பாங்க. 24 ஹவர்ஸும் அவர் வீட்டில் செக்யூரிட்டி கார்டு இருக்கும். ஆனா போலீஸ் என்ன செய்யுது, அவரை அவமானப்படுத்தணும், அவரை இழிவு செய்யணும், இதை தமிழ்நாடு முழுதும் இதை வந்து பரப்புரை செய்யணுங்கிறதுக்காக காலையிலேயே போன் பண்ணி சன் நியூஸ், பாலிமர் டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தி டிவி, இவங்களுக்கெல்லாம் போலீஸே போன் பண்ணி சொல்லுது, சீமான் வீட்டில் விஜயலட்சுமி பாலியல் வழக்குல நாளைக்கு ஆஜராக சொல்லி நாங்க வந்து நோட்டு இது சம்மன் ஒட்ட போறோம். என்ன தேவை இருக்கு ஊடகங்கள்? இந்த கேள்விக்கு நீங்க ஊடகங்கள் தான் பதில் சொல்லணும். நாங்க ஊடகவியலாளர் கேட்கும் போது எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சம்மன் ஒட்ட போறாங்கன்னு நாங்க சொல்லல. அப்போ எங்களுக்கே தெரியாது சம்மன் ஒட்ட போறாங்கன்னு. உங்களுக்கு யார் சொன்னதுன்னா போலீஸ் தான் சார் போன் பண்ணி சொல்லி எங்களை வர வச்சாங்கிறாங்க. ஆனா இப்ப நாங்க போலீஸுக்கு நன்றி சொல்றோம். ஏன்னா போலீஸ் இந்த இவங்களெல்லாம் இந்த ஊடகங்களை எல்லாம் அந்த இடத்துக்கு வர வைக்கலன்னு வச்சுங்க தம்பி, இன்னைக்கு உண்மை உலகத்துக்கு தெரியாம போயிருந்திருக்கும். இந்த
பிரவீன் ராஜேஷ் வீடு பூந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காம அங்க இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இராணுவத்தினரை, ஒரு முன்னாள் 25 ஆண்டுகள் இராணுவத்துல பணி செஞ்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு காவலாளிய நெஞ்சில அடிச்சு, சட்டையெல்லாம் கிழிச்சு, 2 யூனிஃபார்ம் போடாத 2 பேரை கூட்டிட்டு போய் அடிச்சு அவரை இழுத்து கொண்டாந்து உள்ள இப்ப கார்ல வச்சு திணிச்சு கொண்டு போய் ஒரு கிரவுண்ட்ல வச்சு அடின்னு அடிச்சு, அதுக்கப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே ஸ்டேஷன்ல வச்சு அவன் கண்ணு முன்னாடியே ஒரு இரும்பு ராடுல துணியை சுத்தி அந்த வர்றேன்னு சொல்லி துணியை சுத்தி அவனை காலில் முதுகுல எல்லாம் அடிச்சு இந்த சித்திரவதை செஞ்சா பாத்தீங்களா? இது எதுவுமே பதிவு இல்லாம போயிருந்திருக்கும். அந்த ராணுவ அதிகாரி, அந்த முன்னாள் ராணுவ அதிகாரி சட்டையை கலட்டி ஜட்ஜி கிட்ட காட்டுறாரு. கண்ணி போயிருக்கு. உன் கண்ணை நோண்டிடுவேண்டான்னு சொல்லி இங்க பெருவிரலை வச்சு கண்ணுல குத்தி இருக்காப்ல. கண்ணு அப்படி வீங்கி போயிருக்கு, ரத்தம் கட்டி போய். அப்ப இதெல்லாம் பேசாம எதை பத்தி பேசுறது? இது காவல்துறை அதிகாரிக்கு ஒருத்தனை எந்த குற்றமும் செய்யல. அந்த ஆளு என்ன குற்றம் செஞ்சா? கிழிச்ச பையனை நீங்க கைது பண்ணிட்டீங்க. காவலாளியை எதுக்கு அடிச்சு இழுத்துட்டு போனீங்க? சட்டம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சட்டப்படி நீ விசாரணை நடத்தினியா? நீ போய் கேட்டியா? ஏதாவது கூப்பிட்டு என்னப்பா ஏப்பா இப்படி பண்ணாங்க என்னன்னு ஏதாவது கேட்டியா? எதுக்கு செக்யூரிட்டியை போய் அடிச்ச? கேட்ட திறந்துட்டு உள்ள சரன்னு போய் நெஞ்சில 2 கையும் வச்சு அடிக்கிறியே. ஊடகவியலாளர்களை மிரட்டுற? சரி, எல்லாத்தையும் விடுங்க. ஒரு பெண்ணு தானே, அவங்க நைட்டியோட கீழே கூட வரமாட்டாங்க. ஆனா பதறிட்டு ஓடி சாரி சார் அப்படின்னு அந்த சீமான் அவர்களுடைய மனைவி கேட்கிறாங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? மனுஷ மாதிரி பதில் சொன்னியாடா? நீ என்ன மிருகமா? நீ உன் வீட்டு பொம்பளையா இருந்தா அப்படி பேசியிருப்பியா? நீ உன்னையெல்லாம் காவல்துறையில வச்சிருக்கிறதே தப்பு. நீ காவலரா பணி செய்வதற்கு பொருத்தமற்ற ஒரு ஆளு. பொதுமக்கள் மத்தியில இப்படிதான் நடந்துக்குவியா? ஒரு பெண்ணை இப்படிதான் ஒருமையில பேசுவியா? என்ன விளையாடுறீங்க? காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மாநில அரசு, திமுக அரசுல இருக்கக்கூடிய காவல்துறையில் பணிபுரிகிற 3/4 பேர் ரவுடிகள் மாதிரியே பிஹேவ் பண்றாங்க தம்பி. இது இங்க பாருங்க, ஒரு வீட்டுல ஒட்டி இருந்ததை கிழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நான் கொண்டு போய் ஒட்டினாங்க, அவங்க அதை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டே ஒருத்தர் கொடுத்ததாவே வச்சுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? விசாரணை தானே செய்யணும். அடிக்கிறதுக்கு யார் உனக்கு உரிமை கொடுத்தது? யார் உனக்கு அடிக்கிறதுக்கு உரிமை கொடுத்தது? இப்ப இந்த சீமான் அவர்களோட வழக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நேற்றைக்கு வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு மறு விசாரணை வேண்டும்னாலும் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறையில இருந்து சொல்லியிருக்காங்களா? இந்த விசாரணை எப்படி போகும்? அறிக்கை சமர்ப்பித்த பிறகு சீமான் அவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. இது குறித்து ஏங்க, இதுல தண்டனை கொடுக்கறதுக்கு முகாந்திரம் கிடையாது. அது பணம் பறிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக சீமான் மேல இவ்வளவு பெரிய அலிகேஷனை உருவாக்குது. இந்த அலிகேஷனை லைவ்ல யாரு வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட சக்திகள், திக போன்ற திராவிட சக்திகள், திமுக போன்ற அரசியல் கட்சி இந்த பிரச்சனைக்கு உயிர் கொடுத்து லைவ்ல வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சீமான் அவர்கள் ஈவேராவை தரை மட்டம் ஆக்கி விட்டார். ஈவேரா என்கிற பின்பத்தை நொறுக்கி தூளா அள்ளி கையில வச்சு ஊதி விட்டாரு. இனிமே தமிழ்நாட்டில் ஈவேராங்கிற பேச்சே எடுபடாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஈவேரா தகர்க்கப்பட்டு விட்டார். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில சீமானை தண்டிக்கணும், சீமானை மக்கள் விரோதியா காட்டணும், சீமானை ஒரு பாலியல் குற்றவாளியா காட்டணுங்கிறதுக்காக இந்த திராவிட சக்திகள் ஒரு மோசமான பின்பத்தை சீமான் அவர்கள் மீது கட்டமைக்குது. இது ஏற்புடையது இல்லை. சீமான் அவர்களை இந்த வழக்கில் தண்டிக்க முடியாது. நான் திரும்ப நாங்க நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யறது என்ன அப்படின்னா, சீமான் எந்த பிழையும் செய்யவில்லை. சீமான் தனக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏற்பட்ட நட்பு என்பது திரைப்பட காலகட்டத்தில் ஏற்பட்டது. அந்த திரைப்படம் முடிந்த பிறகு அவங்க என்னோட வாழ்வதற்கு சூழல் இல்லாத நிலையில அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் 4-5 வருஷம் கழிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். அது வரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்க, யார் கூட இருந்தாங்க எனக்கு எதுவும் தெரியாது. ஆக நான் திருமணம் செய்கிற போதும் அவங்க என் திருமணத்தை தடுத்து நிறுத்தல. இன்னைக்கு நான் குழந்தைகள் எனக்கு இருக்கு, இன்னைக்கு நான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில நான் நல்லா இருக்கிறேன், என்கிட்ட ஏமாற்றி என்னை மிரட்டி பணம் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிரிகளால் திட்டமிடப்பட்டு அந்த பெண் திரும்ப பொதுவெளிக்கு கொண்டு விடப்படுறா. ஒவ்வொரு முறையும் இந்த திராவிட இயக்கங்கள், இந்த மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த திராவிட இயக்கங்கள் அந்த பெண்ணை போய் கூட்டிட்டு சீமானுக்கு எதிராக நிறுத்தும் போதும் அந்த பெண் உண்மையை உணர்ந்து ஒவ்வொரு முறையும் எழுதி கொடுத்துட்டு, போலீஸ்ல எழுதி கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிட்டு போறா.
இதான் வந்து உண்மை. இப்ப கடைசியா நேரடியா யார் தலையிடுறா அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் தலையிடுது. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகம்தான் கிளிபடுமே ஒழிய சீமான் அவர்களை குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவரை தண்டித்து விட முடியாது. இதுதான் உறுதி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.